சார்கம் என்கின்ற வில்லை கையிலே ஏந்தி கொண்டிருப்பதால் இந்த எம்பெருமானுக்கு சார்கபாணி சுவாமி என்ற திருநாமம். எம்பெருமான் மூலவர் எழுந்திருக்கும் இடம் தேர் வடிவமாகவே அமைந்துள்ளது. 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட எம்பெருமான் 3வது திவ்யதேசமாக விளங்குகிறது. மகாலட்சுமி அவதார ஸ்தலம் இந்த கஷேத்திரம். தமிழ் வேதங்களை வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான் சார்கபாணி சுவாமி. 4000 திவ்ய பிரபந்தம் வெளிக்கொண்டு வந்தார் நம்மாழ்வார். அதனாலே இந்த எம்பெருமானுக்கு திராவிட ஸ்ருதி தரிசகன் என்று பேர். 14 அங்கணங்கள் கூடிய இந்த ராஜகோபுரம் இந்தியாவிலே பெரிய கோபுரத்திலே ஒன்றாக விளங்குகிறது. இங்கே 3 தேர்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஒன்று சித்திரை தேர் என்று சொல்லக்கூடிய பெரிய மரத்தேர், இந்தியாவிலே பெரிய தேராக விளங்குகிறது இந்த சித்திரை தேர். ஆறாவமுதே அடியேனுடனும் நின்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கபரி வீசும் செழே திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் மானே. அருள்மிகு சார்கபாணி சுவாமி திருக்கோவில், கும்பகோணம். சார்கபாணி சுவாமி 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட எம்பெருமான். 108 வைணவ திவ்ய தேசத்திலே 3வது திவ்ய தேசமாக விளங்குகிறது. இங்கே மகாலட்சுமி கோமலவல்லி தாயார். மகாலட்சுமி அவதார ஸ்தலம் இந்த கஷேத்திரம். ஹேம புஷ்கரணி என்ற புஷ்கரணியிலே மகாலட்சுமி அவதாரமாகி ஹேம ரிஷி என்ற ரிஷியினால் எடுத்து வளர்க்கப்பட்டு தபஸ் பண்ணி பகவான் வைகுண்டத்திலிருந்து தேரோடு இங்கே எழுந்தருளியுள்ளார். இப்பொழுதும் எம்பெருமான் மூலவர் எழுந்தருளிருக்கும் இடம் தேர் வடிவமாகவே அமைந்துள்ளது. இங்கே பிரதட்சணமாக வந்தால் எம்பெருமான் ரத கஜ துர சகாய் செய்வதாக ரதத்திலே கல் தேரிலே எம்பெருமான் எழுந்துள்ளார். இங்கே 3 தேர்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஒன்று சித்திரை தேர் என்று சொல்லக்கூடிய பெரிய மரத்தேர், இந்தியாவிலே பெரிய தேராக விளங்குகிறது இந்த சித்திரை தேர். 2வதாக கவித்தேர் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திரு எழு கூற்றறிக்கை என்று சொல்லக்கூடிய கவித்தேர். 3வதாக எம்பெருமான் எழுந்துள்ள கல்தேர் விசேஷமாக இங்கே சேவை சாதிக்கிறார்கள். இங்கே 4000 திவ்ய பிரபந்தம் வெளிவருவதற்கு காரணமாக இருந்த எம்பெருமான் சார்கபாணி சுவாமி. 6ஆவமுதே என்கின்ற ஒரு பாடல் மட்டும் இருந்தது. குருகூர் சடகோபன் கோயிலில் மளிகச் சொன்ன 1010 கடைசி 10வது பாடல். குருகூர் சடகோபன் கோயிலில் மளிகச் சொன்ன 1010 பாக்கி பாடல்கள் எங்கேன்னு கேட்கும்போது நம்மாழ்வாரிடம் சென்று பாக்கியை கேளுங்கள், அங்கே பகவான் அருள் பண்ணுவார். உடனே நம்மாழ்வார் இடத்திற்கு போய் நாதமுனிகள் என்ற பகவான் கண்ணினும் திருத்தாம்பினார் என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தை பாடி 4000 திவ்ய பிரபந்தம் வெளிக்கொண்டு வந்தார் நம்மாழ்வார். அதனாலே இந்த எம்பெருமானுக்கு திராவிட ஸ்ருதி தரிசகன் என்று பேர். தமிழ் வேதங்களை வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான் சார்கபாணி சுவாமி. விசேஷமான ராஜகோபுரம். லட்சுமி நாராயண சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகானால் இந்த கோபுரம் கட்டப்பட்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. 14 அங்கணங்கள் கூடிய இந்த ராஜகோபுரம் இந்தியாவிலே பெரிய கோபுரத்திலே ஒன்றாக விளங்குகிறது. இந்த கோபுரத்திலே எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ண லீலைகள் போன்ற சிற்பங்கள் வெறு அற்புதமாக சேவை காட்சியளிக்கிறது. உள்ளே நுழைந்தால் முதலிலே ஆழ்வார் சன்னதி. ஆழ்வார் சன்னதியிலே எல்லா ஆழ்வார்களும் எழுந்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக பகவான் நிகமாந்த மகா தேசிகன் சன்னதி இங்கே எழுந்துள்ளார். அது உள்ளே நுழைந்தால் பெரிய கொடிமரம், பெருமாளுடைய கொடிமரம், 52 அடி உயரமுள்ள கொடிமரம் இங்கே இருக்கிறது. அதன் உள்ளே நுழைந்தால்
தாயாருக்கென்று தனி கொடிமரம் துவயஸ்தம்பம் இங்கே இருக்கிறது. சித்துக்கோவில் முழுவதிலும் எம்பெருமான் கிருஷ்ணர், ராமர், கோபாலன் போன்ற எம்பெருமான்கள் எழுந்துள்ளார். உள்ளே நுழைந்தால் பெரிய துவாரபாலகர்கள் நம்மளை வரவேற்கிறார். ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார் சாரங்கம் என்கின்ற வில்லை கையிலே ஏந்தி கொண்டிருப்பதால் இந்த எம்பெருமானுக்கு சார்கபாணி சுவாமி என்ற திருநாமம். மகாலட்சுமியை தரிசனம் செய்துவிட்டுதான் இங்கே பெருமாளை சேவிக்க வேண்டும். அவதார ஸ்தலமாகிய இந்த க்ஷேத்திரத்திலே முதலில் தாயார் சேவை, அதன் பிறகு பெருமாள் சேவை. படிதாண்டா பத்தினி என்று சொல்லக்கூடிய கோமலவல்லி தாயார், அதன் பிரதட்சணமாக வந்தால் தாயார் சன்னதி அருகிலே 4 நரசிம்மன்கள் விசேஷமாக இங்கே சேவை சாதிக்கிறார். அவதார நரசிம்மர், யுத்த நரசிம்மர், சம்புகார நரசிம்மர், யோக நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய 4 நரசிம்மர்களும் இங்கே எழுந்துள்ளார். இங்கே எம்பெருமானுக்கு தட்சிணாயனம், உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய 2 வாசல்படி வழியாக உள்ளே நுழைந்து எம்பெருமானை சேவிக்க வேண்டும். இங்கே எம்பெருமான் உத்தான சயனமாக சேவை சாதிக்கிறார். திருமழிசை என்கின்ற ஆழ்வாருடைய பிரார்த்தனைக்கோசரம் பாடலுக்காக பகவான் எழுந்த வண்ணமாக சேவை. திருமழிசை ஆழ்வாருடைய பாடல் நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்கிய கால மேனவாய் இழந்தவை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பறந்த காவிரிக்கரை குழந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசன் ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணிட்டார். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்ற சிரமத்தினாலே குழந்தைகளை படுத்திருக்கிறோம், அல்லது பூமி பிராட்டை பாதாளத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த சிரமத்தினால படுத்திருக்கிறோம், அல்லது திருவிக்கிரமத்து ஜனாம்புஜத்திய மதிய மூர்த்தானம் மரம் கழிச்சது உலகமெல்லாம் நடந்து திருவிக்கிரமான சேவை கொடுத்தீரே, அந்த சிரமத்தினாலே இங்கே பள்ளி கொண்டிருக்கிறதோ. கிடந்தவாறு எழுந்திருந்து பேசினர். எம்பெருமான் உடனே எழுந்திருந்தார். எழுந்திருக்கிற அவசரமே ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாழிகேசனை அப்படியே சேவை கொடுனர். உத்தான சயனமாக பகவான் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாருடன் மூலவர். உற்சவர் சார்கபாணி சுவாமியின் நாமதேயம். 6ஆம் வம்சன் நம்மாழ்வார் மங்களாசாசனம். இங்கே எம்பெருமானுக்கு 12 மாதங்களும் விசேஷமான உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்திரை மாதத்திலே சித்திரை உற்சவமும், வைகாசியிலே வசந்தோத்சவமும், ஆனி மாதத்திலே பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேக பவித்ரோத்சவ உற்சவங்களும், ஆடி ஆவணியிலே எம்பெருமானுக்கு தைலக்காப்பு உற்சவங்களும், புரட்டாசி மாதத்திலே விசேஷமாக நிகமாந்த மகாதேசியனுக்கு உற்சவமும், தாயாருக்கு நவராத்திரி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஐப்பசி மாதத்திலே தீபாவளி மகோத்சவம், கார்த்திகை மாதத்திலே எம்பெருமானுக்கு திருக்கார்த்திகை சொக்கப்பானை உற்சவமும், தொடர்ந்து உற்சவங்கள் ஊஞ்சல் உற்சவங்களும், மார்கழி மாதத்திலே முதல் தேதி முதல் பகல் 10 ராப்பத்து பிரம்மோற்சவம் முதலும் நடைபெறுகிறது. தை மாதம் 1ஆம் தேதி பொங்கத்தேர் நடைபெறுகிறது. தாயாருக்கென்று 10 நாளைக்கு விசேஷமாக அத்தியாக உற்சவம் நடைபெறுகிறது. மாசி மாசத்திலே எம்பெருமானுக்கு தெப்போற்சவம் நடைபெறுகிறது. பங்குனி மாசத்திலே தாயாருக்கு பங்குனி உத்திர உற்சவமும் விசேஷமாக நடைபெறுகிறது. ஆக 12 மாதங்களும் எம்பெருமான் விசேஷமான உற்சவங்கள் கண்டிருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் வந்து எம்பெருமானை சேவித்து எம்பெருமானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வரும்பொழுது பஸ் ஸ்டாண்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. பக்தர்கள் அறிவக அமுதன் அருள் பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். எஸ். சக்கரபாணி பட்டாச்சார், கும்பகோணம், சாரங்கபாணி. இந்த திருக்கோயிலின் பட்டாச்சாரியார் கூறியதை கேட்டோம். அடுத்ததா இந்த திவ்ய தேசத்தின் ஸ்தல புராணத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு சமயம் வைகுண்டம் சென்ற பிருகு மகரிஷி திருமாலின் சாந்த குணத்தை சோதிப்பதற்காக அவரது மார்பில் உதைக்கச் சென்றார். அதனை திருமால் தடுக்காமல் இருந்தார். இதனால் கோபம் கொண்ட லட்சுமி தாயார், உங்கள் மார்பில் நான் குடிகொண்டிருப்பதனை அறிந்தும் நீங்கள் பிறர் பாதம் பட இருந்ததை நீங்கள் தடுக்காமல் இருந்து விட்டீர்களே என கோபம் கொண்டு திருமாலை பிரிந்து சென்றார். தன் தவறை உணர்ந்த பிருகு மகரிஷி திருமாலிடம் மன்னிக்க வேண்டினார். லட்சுமி தாயாரிடம் சென்று, அம்மா கோபிக்க வேண்டாம், ஒரு யாகத்தின் பலனை அளிக்கும் பொருட்டு தெய்வங்களில் சாத்வீகமானவர் யார் என அறியும் பொறுப்பை என்னிடம் தேவர்கள் ஒப்படைத்தனர். அந்த சோதனையின் விளைவே நான் திருமாலை எட்டி உதைக்க வந்தது போல் நடித்தேன். இதன் பிராய்ச்சித்தமாக அனைத்து லோகங்களுக்கும் தாயாராகிய உங்களுக்கு
நான் தந்தையாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினார் பிருகு மகரிஷி. உடனே லட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து பிருகு மகரிஷியை ஆசிர்வதித்தார். தன் சபதப்படி திருமாலை பிரிவதாகவும் பூலோகத்தில் பிருகுவின் மகளாக பிறக்கப் போவதாகவும் தன்னை மகளாக அடைய வேண்டுமானால் தவம் இருக்க வேண்டும் என்றும் சொல்ல, அதன்படி பிருகு புண்ணிய பூமியான கும்பகோணம் பகுதியில் தவம் இருந்தார். இங்குள்ள ஹேம புஷ்கரணியில் தாமரை மலரில் லட்சுமி தாயார் அவதரித்தார். அவருக்கு கோமலவல்லி என பெயரிட்டு வளர்த்து திருமாலுக்கு மணமுடித்து கொடுத்தார் பிருகு மகரிஷி. பெருமாள் சார்ங்கம் என்னும் வில்லேந்தி இத்தலம் வந்ததால் அவர் சாரங்கபாணி என அழைக்கப்படுகிறார். இவ்வூரே லட்சுமி தாயாரின் அவதார ஸ்தலம். மேலும் திருமணத்திற்காக இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடுவதற்காக பூமிக்கு கீழே ஒளிந்து கொண்டார். திருமாலை காணாத தாயார் கலக்கமடைந்தார். அதன் பிறகு அவர் முன் தோன்றிய சுவாமி தாயாரை மணந்து கொண்டார். திருமால் ஒளிந்த இடமே இன்று இத்திவ்ய தேசத்தில் பாதாள சீனிவாசர் சன்னதி என்ற பெயரில் உள்ளது. திருமணத்திற்கு பிறகு இவர் மேடான இடத்தில் காட்சியளித்ததனால் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். பெரும்பாலும் திவ்ய தேசங்களில் சொர்க்கவாசல் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. இதற்கு காரணம், இத்தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்ததனால் இவரை வணங்கினாலே முக்தி கிடைத்துவிடும் என்பதால் சொர்க்கவாசலானது இத்தலத்தில் கிடையாது. மேலும் இங்குள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் என்ற முக்தி நிலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இங்குள்ளது. உத்தராயண வாசல் வழியே தை முதல் ஆணி வரையும், தட்சிணாயன வாசல் வழியே ஆடி முதல் மார்கழி வரையும் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும். திவ்ய தேசங்களில் மூலவர் மட்டுமே பிரதானம் பெற்றிருப்பார். அவருக்கே பூஜையின் போது அனைத்து அலங்காரங்களும் செய்யப்படும். ஆனால் இக்கோயிலில் உற்சவருக்கு மூலவருக்கான மரியாதைகள் செய்யப்படுகிறது. அதாவது உற்சவர் மூலவரின் பொறுப்பிலிருந்து உபயமாக, அதாவது அவருக்கு பதிலாக செயல்படுபவராக இருக்கிறார். எனவே இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் எனப்படுகிறது. இந்த தலம் தாயாரின் பிறந்த வீடு ஆகும். திருமால் அவளை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார். எனவே இங்கு தாயாருக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும் என்பது பொதுவான அம்சமானாலும் இத்தலத்தை பொறுத்தவரை தாயார் சந்நிதிக்கு சென்ற பிறகே பெருமாள் சன்னதிக்குள் செல்லும் வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நடை திறக்கும் போது சுவாமி சன்னதியில் செய்யப்படும் கோமாதா பூஜையை இக்கோயிலில் கோமலவல்லி தாயார் சன்னதி முன்பாக நடத்துகின்றனர். தாயாரே பிரதானம் என்பதால் கோமாதா பூஜை தாயார் சன்னதியில் நடத்தப்பட்ட பிறகே சுவாமி சன்னதியில் நடக்கிறது. அடுத்ததா இந்த திவ்ய தேசத்தின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் குடந்தையின் மையத்தில் அமைந்திருக்கிறது. தேர்வடிவ முன் மண்டபங்களும் 11 நிலைகள் கொண்ட கோபுரத்துடனும் திகழும் இதுவே கும்பகோணத்தின் மிகப்பெரிய கோவில். இதை சுற்றியே மற்ற சைவ வைணவ ஆலயங்கள் உள்ளதால் இங்கே ஆதி பீடமாக இருந்தவர் ஸ்ரீ சாரங்கபாணியே ஆவார். ஸ்ரீரங்கம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரங்களுக்கு அடுத்தபடியாக பெரியது இங்குள்ள ராஜகோபுரம். இதன் உயரம் சுமார் 146 அடியும் கோபுர வாயிலின் உயரம் சுமார் 51 அடியும் உள்ளது. இதன் அகலம் 90 அடியுடன் காட்சியளிக்கிறது. இந்த கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தின் 108 கரண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள கற்பக கிரகம் மற்றும் முன் மண்டபங்கள் ரதம் போல் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் 4 புறமும் சக்கரங்கள் கொண்ட இந்த மண்டபங்களை கல் குதிரைகளும் கல் யானைகளும் இழுத்துச் செல்வது போல் அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள முக்கியமான சந்நிதிகள் பாதாள சீனிவாசன் சந்நிதி, சேனை முதலியார் சந்நிதி, தீரா வினைகள் தீர்த்த பெருமாள் சன்னதி, சித்திர சீனிவாசன் சன்னதி, தேசிகன் சன்னதி, ராஜகோபாலன் சன்னதி, ராமன் சன்னதி, கண்ணன் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, பெரியாழ்வார் சன்னதி, கிணற்றடி ராமர் சன்னதி, நிகமாந்த மகாதேசிகன் சன்னதி மற்றும் ஆழ்வார்கள் சன்னதிகள். தனிக்கோயில் நாச்சியாராக தனி சன்னிதானம் கொண்டு கோமலவல்லி நாச்சியார் சேவை சாதிக்கிறார். இங்குள்ள 100 மண்டபத்தூண் ஒன்றில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன் வாளையே சிம்மாசனமாக்கி ராவணனுக்கு எதிரில் உட்கார்ந்திருக்கும் கோலத்தை காணலாம். இங்கு பெருமாள் சன்னதிக்கு செல்ல தெற்கு பக்கம் தட்சிணா வாயிலிலும் வடக்கு பக்கம் உத்தராயண வாயிலும் உள்ளன. ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிண வாயில் வழியாக செல்ல வேண்டும். பெருமாள் முதலில் வெளியே எழுந்தருளியதும் லட்சுமி தேவியை திருக்கல்யாணம் புரிந்ததும் தட்சிணாயன வாயில் வழியாகவே. அதனால் இது கல்யாண வாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. தை முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவே உள்ளே செல்ல வேண்டும். ஹேம ரிஷியின் நினைவாக இங்குள்ள பொற்றாமரை குளம்
ஹேம புஷ்கரணி எனப்படுகிறது. சுமார் 360 அடி நீளம், 285 அடி அகலம் கொண்ட இந்த குளக்கரையில் ஹேம முனிவருக்கு சிறிய சந்நிதி ஒன்று இருக்கிறது. முதலில் ஹேம ரிஷி சந்நிதியில் வணங்கி குளக்கரையில் உள்ள மற்ற தெய்வங்களையும் தரிசித்துவிட்டு வடக்கே உள்ள தல விருட்சமான பாரிஜாதத்தை தொழுது கடைசியாக பெருமாளையும் சேவித்த பிறகு இதில் நீராட வேண்டும் என்பது நியதி. மேலும் 4000 திவ்ய பிரபந்தம் விளைந்த திருப்பதி என புகழ்பெற்றது இந்த சாரங்கபாணி திருத்தலம். அடுத்ததா இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் வழித்தடத்தினை பற்றி பார்க்கலாம். இந்த திவ்ய தேசமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம். அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயில் தினமும் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், அதன்பின் மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திவ்ய தேசம் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு திரு சாரங்கபாணியின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய.